இன்றைய முக்கிய செய்திகள். பெரம்பூரில் விஜய் பின்னணி என்ன? தமிழகத்திலே தேவகவின் உட்கட்டமைப்பு வலுவாக இருக்கும் தொகுதிகளில் பெரம்பூருக்கு முதலிடமா? விஜய் அங்கு போட்டியிட காரணம் என்ன? முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசியல் இப்பொழுது ஹாட் டாபிக் ஏப்ரல் 23 தான். ஆம், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் என மும்முனை போட்டி நிலவிய நிலையில் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய சக்தியுடன் நாட்புனை போட்டி உருவாகியுள்ளது. இதில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் பெரம்பூர் தொகுதியின் பக்கம் திரும்பியுள்ளது. தேவக தலைவர் விஜய் தனது அரசியல் பயணத்தின் முதல் அடியை பெரம்பூரிலிருந்து தொடங்கப் போவதாக வெளியாகியிருக்கும் தகவல்கள் அறிவாலத்தை அதிர வைத்திருக்கிறது. திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையான பெரம்பூரை விஜய் ஏன் தேர்வு செய்தார்? அதன் பின்னணியில் இருக்கும் கணக்குகள் என்ன? விரிவாக பார்ப்போம். ஏன் பெரம்பூர்? விஜயின் மாஸ்டர் பிளான். விஜய் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்த போதே அவர் எங்கே போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போது பெரம்பூர் தொகுதி முன்னிலையில் உள்ளது. இதற்கு முக்கியமான காரணம் அந்த தொகுதியின் வாக்காளர் பலம். பெரம்பூரில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சுமார் 45,000 முதல் 50,000 வரை அடிப்படை உறுப்பினர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. உட்கட்டமைப்பு. தமிழகத்திலே தேவகவின் உட்கட்டமைப்பு வலுவாக இருக்கும் தொகுதியில் பெரம்பூருக்கு முதலிடம். நிர்வாகிகள் பலம். சுமார் 50,000 நிர்வாகிகள் இங்கே ஆக்டிவாக இருக்கிறார்கள். ஒரு நிர்வாகி தன் குடும்பத்தில் இருக்கும் 2 அல்லது 3 வாக்குகளை உறுதி செய்தாலே விஜயால் மிக எளிதாக 1.5 லட்சம் வாக்குகளை நெருங்க முடியும் என்பது தேவகவின் கணக்கு. பெரம்பூர் தொகுதியின் ஜாதகம். யார் கையில் வெற்றி? பெரம்பூர் தொகுதி என்பது உழைக்கும் மக்கள், தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகம் வசிக்கும் பகுதிகள். மூலக்கடை, கொடுங்கையூர், வியாசாகர்பாடி, கண்ணதாசன் நகர் என பறந்து விரிந்து கிடக்கும் இந்த தொகுதியில் மொத்தம் 2,22,792 வாக்காளர்கள் உள்ளனர். பெண் வாக்காளர்கள். இதில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். 1,14,726 பேர். பெண்களின் வாக்குகள் விஜய்க்கு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும் என அக்கட்சி நம்புகிறது. வன்னியர் சமூக மக்கள் இந்த தொகுதியில் கணிசமாக உள்ளனர். அவர்களின் வாக்குகளும் இளைஞர்களின் எழுச்சியும் விஜயின் வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக பார்க்கப்படுகின்றன. திமுகவின் கோட்டைக்கு ஆபத்தா? 1967 முதல் பார்த்தால் திமுக இந்த தொகுதியில் 9 முறை வெற்றி பெற்றுள்ளது. இது முழுக்க முழுக்க திமுகவின் செல்வாக்கு மண்டலம். தற்போதைய நிலை. 2021 திமுகவின் ஆர்.டி. சேகர் சுமார் 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மெகா வெற்றி பெற்றார். சவால். இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தை கடந்து விஜய் வெற்றி பெறுவாரா என்பதுதான் இப்போதைய கேள்வி. ஆனால் கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மற்றும் மக்கள் நீதி மையம் பிரித்த வாக்குகள் இப்பொழுது விஜயின் பக்கம் திரும்ப வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஆர்.டி. சேகர் மற்றும் விஜய் பல பரீட்சை. திமுக தரப்பில் மீண்டும் ஆர்.டி. சேகரே களம் இறங்க வாய்ப்புள்ளது. அவர் சாதாரணமானவர் அல்ல. 30 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்டவர். எழும்பூர் மாணவர் அணி முதல் கட்சியின் இளைஞரணி துணைச் செயலாளர் வரை படிப்படியாக வளர்ந்தவர். ஆனால் விஜயின் நட்சத்திர அந்தஸ்து மற்றும் அவர் மீது இளைஞர்களுக்கு இருக்கும் ஆர்வம் பாரம்பரிய அரசியல் கணக்குகளை மாற்றியமைக்கக்கூடும். சென்டிமெண்ட் மற்றும் அரசியல் வியூகம். பெரம்பூருக்கு அருகேதான் முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி உள்ளது. வில்லிவாக்கத்திலும் திமுக வலுவாக உள்ளது. இத்தகைய சூழலில் திமுகவின் மையப்பகுதியிலே களம் இறங்கி வெற்றியை பறித்தால் அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். திமுகவின் வியூகத்தை உடைக்கவே விஜய் இந்த தொகுதியை தேர்வு செய்துள்ளதாக தெரிகிறது. திரைப்படங்களில் மாஸ் காட்டிய தளபதி தேர்தல் களத்தில் வெற்றி தளபதியாக மாறுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற மேலும் தகவல்களுக்கு நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.